வணக்கம் நேயர்களே. அடிக்கின்ற வெயிலில் இப்பொழுது ஏசிக்குள் இருப்பது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான விடயம். ஏசி இல்லை என்று சொன்னால் யாருமே அதை விரும்புகிறார்கள் இல்லை. பொதுவாகவே ஒரு மனிதன் ஏசியிலிருந்து பழகிவிட்டான். அந்த அளவிற்கு ஏசி என்பது, குளிரூட்டி என்பது ஒரு அத்தியாவசியமான பொருளாக மாறி இருக்கிறது. அதுவும் இந்த அடிக்கின்ற வெயிலில், கோடை காலத்தில் ஏசி இல்லைண்டா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாதாரணமாக வீடுகளிலேயே பலர் குளிரூட்டிகளை பூட்டி அதில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு வெக்கையாக இருக்கிறது. பணியிடங்களிலும் அதே நிலைதான். ஏசி இல்லை என்றால் வேலை ஓடாது. வார கஸ்டமர்ஸோட அப்படியே பாஞ்சு விழுகின்ற தன்மைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏசிக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குமென்றதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக ஏசியில் இருந்த காற்று ஈரப்பதனை, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதனை மிகவும் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது. உங்கள் கண்களில் எரிச்சல், நோ, கண் சிவத்தல் என்ற பிரச்சனைகள் உண்டாகும். தசை நார்கள் இறுகும். தசை நார்கள் இறுகுகின்ற போது, இறுக்கப்படுகின்ற போது உங்கள் உடலில் இரத்த ஓட்டம் சீராக அமையாது. அதே போல உங்களுக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி உங்களை ஒரு கரடு முரடான தோற்றத்திற்கு உள்ளாக்குவதும் இந்த ஏசியினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. பொதுவாக பாருங்கள், ஏசிக்குள் இருப்பவர்களுடைய தோல் வறண்டதாக இருக்கும். ஒரு வறண்ட தன்மையுடையதாக இருக்கும். ஈரமாக ஒரு ஈரப்பதன் உள்ளதாக இருக்காது. கண்கள் எல்லாம் தோல் எரிச்சல்கள், கண் வறட்சி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது. ஏசிக்குள் தாங்கள் நீண்ட நேரம் இருப்பதால் தான் இந்த பிரச்சனை என்று தெரியாது. யாரும் கேட்டால் என்ன கண்ணெல்லாம் சிவந்து இருக்கிறமா இருக்கா, வெயில் தானே, இந்த ஏசிக்கு இருந்தே அவங்க கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்குன்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் ஏசிக்கு இருந்ததால் தான் கண் சிவந்திருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏசிக்கு இருந்தே எப்படி கண் சிவந்திருக்கு, இப்படி பாருங்க தோலெல்லாம் அப்படி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு காரணமே ஏசி தான். எனவே நம்முடைய குளிரூட்டிகளுக்கு நாங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது, சாதாரணமாக ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே ஏசி இருக்குது, பேங்குக்கு போகிறோம் ஏசி இருக்குது, ஒரு 10 நிமிஷம் நின்று வாரதால் அந்த பிரச்சனையெல்லாம் வராது. மணிக்கணக்காக நீங்கள் ஏசிக்குள்ளே இருக்கைக்குள்ளே இந்த பிரச்சனைகள் இயல்பாக அவங்களுக்கு வரும். பொதுவாக அந்த ஏசிக்குள்ளே வேலை செய்கிறவங்க ரொம்ப பாவம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தண்ணீர் குடிப்பதற்கான வாய்ப்புகளும் வராது. பேங்கில் போனீங்கன்னு சொன்னால் பேங்கில் எல்லாருமே செம பிஸியாக இருப்பாங்க ஸ்டாஃப். அந்த டைமில் அவங்க தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் வெளியில் வந்துட்டு போகணும்னா கூட ரொம்ப கஷ்டம். எனவே அவங்களெல்லாம் பெரிய பிரச்சனைகளை பிற்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. இதை வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரிகின்ற எம்மவர்கள், கடினமான தருணங்களில் வேலை செய்பவர்கள், கடுமையான வெயிலுக்கு நிற்கக்கூடியவர்கள். எனவே சரியான முறையில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையிலும் இப்பொழுது வெயில் காலத்தில் மழையும் மழை காலத்தில் வெயிலும் மாறி மாறி காலநிலைகள் மாற்றம் அடைந்திருக்கின்றன. இந்த வெக்கை காலத்தில் அதிகமானவர்கள் வீடுகளிலும் ஏசி பூட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீண்ட நேரம் ஏசிக்குள் இருக்கின்றார்கள். எனவே இந்த பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொள்வார்கள். எனவே உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை தெரியப்படுத்துங்கள். அதிகமாக ஏசிக்குள் இருப்பது பாரிய விளைவுகளை உங்கள் உடலுக்கு ஏற்படுத்தும். இது உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை. செய்திகளுடன் வணக்கம்.